குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சில ஈக்விட்டி ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இது ஆல்ரெடி ரொம்ப வாட்டி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த அமர் ராஜா எனர்ஜி மொபைல் லிமிடெட் அப்படின்னு இருக்குல்ல, ஏஆர்இ அண்டு எம். இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் பிஇ ரேஷியோ நார்மலாக தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கும் கம்மியாக தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10% கரெக்டாக இருக்குது. டிவிடெண்ட்டு 1.21% கொடுக்குறான். இதில் க்ரோத் ROC எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இது இந்த வேல்யூவேஷன், இந்த ஃபண்டமெண்டல் ரேஷியோ வச்சு பார்த்தா இப்போ இருக்கிற இந்த வேல்யூவேஷன் இந்த அமர் ராஜா பேட்டரியில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பட் இது ஃபினான்ஷியல் கொஞ்சம் க்ரோத் கொஞ்சம் இப்போதைக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஷார்ட் டேர்மில் இது சார்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தா ஷார்ட் டேர்மில் வெரி நெகட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா இது கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டு இருக்குது. சார்ட்டில் பார்த்தா எங்கேருந்து இறங்குறான்னா 1058 ரூபாயிலிருந்து இப்போ 879 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. அது வரையும் இறங்கிட்டுருக்கு. இவன் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் 833 ரூபாயில் தான் இருக்குது. இது லாங் டேர்ம் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பிஇ ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் பிஇ ரேஷியோ 25க்கெலாம் கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம இந்த இடத்துலையே இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் புதுசாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 833 எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஏன்னா மிகப்பெரிய ஒரு கேண்டில் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அந்த இடத்துல ஒரு லோ அதாவது பாட்டத்தில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஃபுல்லாக புல்லிஷாக முடிஞ்சிருக்கான். கண்டிப்பாக அதை சப்போர்ட்டாக எடுப்பான். இது இறங்குச்சுன்னா 833 ரூபா வெரி வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அங்கே நம்ம இதை புதுசாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா, ஆல்ரெடி ரொம்ப பேர் இதை வச்சுருப்பாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்டாக்ஸு அமர் ராஜா பேட்ரி. கண்டிப்பாக வச்சுருந்தா நீங்கள் இந்த ஏரியாலாம் வரும்போது ஆவரேஜ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இதெல்லாம் ஒரு வாட்டி சூடு பிடிச்சதுன்னா இந்த ஸ்டாக்ஸு சல்லுன்னு மேலே போயிடுவான். இது ஷார்ட் டேர்மில் பாருங்கள், சார்ட்டை பார்த்தாவே ஹை வெலாட்டிலிட்டி இருக்குது. ஷார்ட் டேர்மில் ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் 833 ரூபா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் அதோட ஒரு 100 பாயிண்ட் தள்ளி தான் இருக்குது அடுத்த சப்போர்ட். 733 ரூபாயில் தான் இருக்குது. இதை ஓவர்சோல் ரீஜனில் தான் இருக்குது. RSI 14ல் 30 கிட்ட இருக்குது. வாய்ப்புகள் நான் சொன்ன மாதிரி 833 தொட்டுதுன்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தா அங்கே ஆவரேஜ் பண்ணுங்கள். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரே வழி. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு உள்ளே வந்துட்டாவே ஆவரேஜ் கான்செப்ட் தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு கை கொடுக்கும். வேறு அதில் வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்ம எங்கே வாங்குவோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது. சில பேர் சொல்கிறத வச்சு வாங்கிடுவோம், ஹையில் போய் வாங்கிடுவோம். சில பேர் மிடில் கூட வாங்கிடுவாங்க. இப்போ இவன் RSI ஓவர்சோல் ரீஜனில் தான் இருக்கான். இன்னும் ஃபுல்லாக ஓவர்சோல் ரீஜன் உள்ளே வரல. பிலோ 30 RSIயில் பிலோ 30 அதுக்கு கீழே வந்தால் அவன் ஓவர்சோல் ரீஜனுக்குள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். இன்னும் அவன் 30 உள்ளே வரல. 32 கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது இன்னும் கொஞ்சம் 833 அந்த ரேஞ்ச் வரும்போது புதுசாக நம்ம யாராவது இதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே பண்ணலாம். இது டிவிடெண்ட் நல்லா தான் கொடுக்குறான். 1.21% பரவாயில்ல. சுத்தமாக கொடுக்காததுக்கு 1.21% கொடுக்குறானே, அது வரையும் இதை நான் கூட கன்சிடர் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஏன்னா அந்த 833 வரும்போது இதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றபடி இது இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் பிரகாரம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அட்ராக்டிவாக தான் இருக்குது இந்த ப்ரைஸு. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் இன்னும் எனக்கு சௌகரியமாக இருக்கும். அது வர வரையும் நான் வெயிட் பண்ண போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தா நான் சொன்ன மாதிரி அக்குமுலேஷன் பண்ணுங்கள். இது ஸ்மால் கேப்பில் வருது. இவங்களோட ஃபுல்லாக ஒர்க்கே பேட்ரி தான். இன் ஃப்யூச்சர் எல்லாமே பேட்ரியாக தான் ஆக போகுது. அது நமக்கே நல்லா தெரியும். அப்போது இன் ஃப்யூச்சர் க்ரோத்தை தான் இவனை நம்ம இந்த ஸ்டாக்ஸில் பார்க்கணும். இப்போது டெம்பரவரியாக அவன் இறங்குறான், அது நமக்கே தெரியுது. ஷார்ட் டேர்மில் இறங்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது நல்லா போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதோட பேசிக் ஒர்க்கே பேட்ரிஸ். ஸோ ஃப்யூச்சரே பேட்ரி, EV இந்த செக்மெண்ட்டை நோக்கி தான் மூவ் ஆகுது. அப்போ இது கண்டிப்பாக வர்றதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இது 1 இயர் ரிட்டர்ன் -17% கொடுத்துருக்கு. மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் எல்லாம் இது பார்த்தா நல்லா இருக்குது. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா இருக்குது. இந்த க்ரோத்து தான் இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் அடி வாங்கிட்டுருக்கு. அவ்வளோதானே கண்டி. இது லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த அமர் ராஜா பேட்ரி
அப்புறம் ப்ரீமியர் எனர்ஜின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ப்ரீமியம் எனர்ஜி இப்போ அது ட்ரேட் ஆகிறது வந்து ரூ. 739.70. இதுவும் 1120 இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. இவன் இப்போ தான் ரீசெண்டாக ரூ. 709 அந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போது ஏறிட்டு இருக்கானா எவ்வளோ, அங்கேருந்து ரூ. 709 ஒரு 20 பாயிண்ட் ஏறி இருக்குது. இது RSI ஓவர்சோல் ரீஜனில் இருக்குது. அதனால் இது டெக்னிக்கலாக ஒரு பவுன்ஸ் கிடைக்குது. இந்த டெக்னிக்கல் பவுன்ஸ் கிடைச்சாலும் 758 வந்து இதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது ரெசிஸ்டண்ட்டு. ஸோ அதை டச் பண்ணிவிட்டு 760 இருக்குது. அதை டச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா மார்க்கெட் ஃபர்தராக 850 வரையும் போயிடும் இந்த ப்ரீமியர் எனர்ஜி. ஏன்னா அதுக்கப்புறம் ரெசிஸ்டண்ட்டு அங்கே தான் இருக்குது. அது வரையும் மார்க்கெட் செல்லுன்னு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த நான் சொன்ன மாதிரி 760 ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு மறுபடியும் கீழே வந்தால் அகைன் அந்த 709 அதுதான் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா இவன் ஆல்ரெடி ஓவர்சோல் ரீஜனில் இருக்கான். IPO ப்ரைஸை விட கீழே தான் இருக்குது. IPO இவன் எப்போ வந்தானா 2024 செப்டம்பர் 4 வந்திருக்கு. அந்த IPO ப்ரைஸ்லேருந்து இவன் கீழே தான் வந்துட்டுருக்கான், கீழே தான் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ இது இங்கேருந்து டெக்னிக்கல் பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ப்ரீமியர் எனர்ஜியில். இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் PE ரேஷியோ அபவுட் 25% மேலே இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு வந்து பரவாயில்ல, ஏன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமாக இருக்குது. அதனால் ப்ரைஸ் டு புக்கு நல்லா தான் இருக்குது. டிவிடெண்ட்டு 0.13 சுத்தம், டிவிடெண்ட்டு 0.13 தான் கொடுக்குறான். ROCயில் நல்லா தான் இருக்குது. ஸோ இது நல்லா தாங்க இருக்குது. இப்போ இந்த அந்த வேல்யூவேஷன் ரேஷியோவில் PE ரேஷியோ மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் இதை போட்டு சாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொன்ன அந்த பழையபடி அந்த 709 சொன்னேன்னா, ஆமாம் 709 அகைன் இவன் டச், அதாவது அந்த 760 தாண்டிட்டானா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 850 வரையும் போயிடும். இல்லை அந்த 760 கட் பண்ண முடியாமல் மறுபடியும் கீழே வந்தானா 709. ஆனால் இது இவன் இப்போவே ஓவர்சோல் ரீஜனில் RSIயில் இருக்கான். அதனால் டெக்னிக்கலாக மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் என்ன மேனுஃபேக்சரிங், ரினியூவபிள் எனர்ஜி, இதுவும் ஸ்மால் கேப்ஸ் தான் இருக்குது. இப்போ வரையும் இதோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, க்ரோத்தும் நல்லா இருக்குது. க்ரோத் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்கு நல்லா இருக்குது. ஏன்னா ஒன்று அந்த PE ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது ஒன்று தான். ஏன்னா 28க்கு மேலே இருக்குது. அது ஒன்று தான் இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு நெருடல். மற்றபடி இந்த ஸ்டாக்ஸு க்ரோத்துக்கெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த ப்ரீமியர் எனர்ஜி அந்த 760 தாண்டுதான் பாருங்கள். தாண்டுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக 850 வரையும் அது கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கலாகவும் சரி, கேண்டில் 6 பேட்டர்னில் பார்த்தாலும் சரி. ஃபண்டமெண்டலில் வேல்யூவேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபர்தராக இவ்வளோ இறங்கியும் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்றது தான் அங்கே ஷோ ஆகுது இந்த ப்ரீமியர் எனர்ஜியில். அடுத்தது V-Guard. V-Guard வந்து இப்போது 305 ரூபாயில் அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கேட்குற எல்லா ஸ்டாக்குமே இறங்கிக்கிட்டு இருக்க ஸ்டாக்ஸாக தான் கேட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் இறங்கி தான் இருக்குது. இவன் எங்கத்துலேருந்து இறங்கியிருக்கான்னா, இப்போ ரீசெண்டாக அவன் போனது 410 ரூபா போயிருக்கான். போன வருஷம் ஜூலை மாதம் 410லேருந்து அப்படியே இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. 297 ரூபா வரையும் லோ வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒரு பவுன்ஸ் ஆகுது. RSIயில் வந்து ஓவர்சோல் ரீஜனில் தான் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மேலே போகும், எது வரையும் போகும்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 318 ரூபாயில் இருக்குது அவனுக்கு. அந்த 318 உடச்சிட்டானா, அந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சிதுன்னா அதோட 337 இருக்குது. அதுக்கு மேலேலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே 1008 ரெசிஸ்டன்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 318, அதாவது இங்கேருந்து இன்னும் 13 ரூபா போகலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது சார்ட்டில். அதுக்கு மேலே 335, அதுக்கு மேலே இருக்கிறது 351. ஸோ பக்கத்துலேயே இருக்குது ரெசிஸ்டண்ட்டு, எல்லாம் ஒரு 10-12 பாயிண்ட்லேயே. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் V-Guard
அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுக்கு இதுதான் டெக்னிக்கலாக இதுதான் இருக்குது. இவனும் ஓவர் சோல் ரீஜனில் தான் இருக்கான் ஆர்எஸ்ஐ. இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் அப்பா பி ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆர்ஓஇ கம்மியாக இருக்குது, டிவிடெண்ட்டு 0.49 தான் கொடுக்குறான், க்ரோத்து மட்டும் பரவாயில்ல, இதுவும் ஸ்மால் கேப்பில் வருது, கன்சியூமர் டியூரபிள். இந்த ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா இவன் 296 ரூபா வந்துட்டு அந்த இடத்த நம்ம பிடிச்சிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். இப்போ அவன் மேலே போயிட்டுருக்கான். ஆனால் ஃபண்டமெண்டலில் பார்த்தா பி ரேஷியோ 46 கிட்ட இருக்குது. ஸோ ரொம்ப அதிகம்தான். இந்த ஸ்டாக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது லாங் டேர்ம் தான் பண்ண முடியும். ஏன்னா இது மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 5 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டுன்னு இறங்கிக்கிட்டே இருக்குது விகார்டு. இது லாங் டேர்மில் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ ஃபண்டமெண்டல் லாங் டேர்முக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இது ஏறிக்கிட்டும் இறங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஃபண்டமெண்டல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா நம்ம அப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தா வேறு வழியே இல்லை, வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதில் எஃப்ஐஎஸ்லாம் வச்சுருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருக்காங்க, இன்சூரன்ஸ் கம்பெனியும் வச்சுருக்கு, எல்லா பெரிய தலைங்களுமே இருக்குதுங்க இதில் இந்த விகார்டில். ஸோ இதை வந்து கீழெல்லாம் வந்ததுன்னா அப்படியே போய் லம்பாக பிடிச்சிக்க வேண்டியது தான். இப்போ வந்தால 297 ரூபா அந்த இடம் வரும்போது இதை பிடிச்சவங்களுக்கு இந்நேரம் அது ப்ராஃபிட்லேயே இருக்கும். ஏன்னா எல்லா பெரிய தலைங்களும் இது உள்ளே இருக்குது. எஃப்ஐஎஸும் இருக்கான், டிஐஸும் இருக்கான், இன்சூரன்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்கானுங்க. ஸோ இது இறங்கினாலும் ஏறுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 55% வச்சுருக்கான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் இறங்குனதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆல்ரெடி வச்சுருந்தா நீங்கள் அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இதில். அதுக்கப்புறம் இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியோ ஃபினான்ஸ் வந்து இப்போ அது ட்ரேட் ஆகுறது 278 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ரியலாக அதுக்கு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 270 ரூபாயில் இருக்குது. அந்த 270 ரூபாவை அவன் உடச்சிட்டான்னா அதோட 250 ரூபா தான், அங்கே தான் அவனுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து 250 ஃபோக்கஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். புதுசாக நீங்கள் யாராவது ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஜியோ ஃபினான்ஸ் சர்வீஸு 250 ரூபாயில், அதாவது ஏன் 250 ரூபா நான் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லணும்னா, அங்கே ஒரு கேப் விட்டு போயிருக்கு. என்றைக்குன்னா மே மாதம் 2025 248 ரூபாயில் இருந்து அவன் வந்து 260 ரூபாயில் ஓப்பன் ஆகிருக்கான். அதுக்கப்புறம் அவன் கீழே வரவே இல்லை, அப்படியே மேலே போயிடுச்சு. ஸோ அந்த கேப் 250 ரூபா இதுக்கு ஃபஸ்ட் கிளாஸு சப்போர்ட்டு. அது வரையும் இது கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் புதுசாக இந்த ஜியோ ஃபினான்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 250 த பெஸ்ட்டு சப்போர்ட்டு எனக்கு தெரிஞ்சு. அங்கே தான் ஃபஸ்ட் கிளாஸ் சப்போர்ட் இருக்குது. இது ஆர்எஸ்ஐயில் பார்த்தா கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஓவர் சோல் ரீஜன்லாம் வரல. அப்போ இது எப்படியும் ஓவர் சோல் ரீஜன் வந்தால் நான் சொன்னேன் அந்த 250 ரூபா வந்து டச் பண்ணும். கண்டிப்பாக இது ஓவர் சோல் ரீஜனில் வரும். இது இல்லாமல் இப்போ இது நேற்று ரிசல்ட் வேறு வந்திருக்கு. ஜியோ நல்லா தான் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஜியோ மட்டும்தான் நல்லா இருக்குது. ஜியோ ரீட்டைல் சொதப்பிட்டான், ஆயில் அண்டு ரிசோர்ஸஸ், ஆயில் அண்டு கெமிக்கல் சொதப்பிட்டான். ஸோ ஓவராலாக பார்த்தா ஓவராலாக பார்த்தா ரிலையன்ஸுன்றது வீக்கான ரிப்போர்ட்டு. அதில் இண்டிவிஜுவலாக தனித்தனி செக்டார்ஸாக பார்த்தா ஜியோ வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அவ்வளோதான் அதில். ஸோ அந்த ரிப்போர்ட்டை மார்க்கெட் எப்படி எடுத்துக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட்டில் இது அப் ட்ரெண்டில் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை டவுனில் வரப்போதா அப்படின்றது மாதிரி தெரியும். இது இந்த ஜியோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சார்ட்டை பார்த்தா எக்கச்சக்க கேப்பை விட்டு தான் போயிருக்கு. ஏன்னா அவன் 200 ரூபா கடைசியாக போன வருஷம் பிப்ரவரி மாதம் வந்தான். நான் இதை வச்சுருந்தேன், இந்த ஜியோ ஃபினான்ஸ் சர்வீஸை நானும் வச்சுருந்தேன். நான் எங்கே வாங்கியிருந்தேன்னா போன வருஷத்தில் 278 ரூபாயில் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் போகிறான் மறுபடியும் ஒரு ஆவரேஜ் பண்ணேன். எங்கே பண்ணேன்னா 230 ரூபாயில் பண்ணேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து 197 ரூபாவே என்னமோ போனான். ஆமாம், 197 ரூபா போனான். சரி இது இன்னும் போட்டோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணேன். நான் ஒரு சப்போர்ட் 214 ரூபாயில் அப்போவே வச்சுருந்தேன். இந்த 214க்கு மேலே இது க்ளோஸ் ஆச்சுன்னா அங்கே வாங்கலாம் அப்படின்னு. கரெக்டாக நான் கணித்த மாதிரியே 214 ரூபா
$225 வரையும் போயிட்டு அகைன் அந்த $214 வந்தான். நான் அங்கே வந்து மறுபடியும் ஆவரேஜ் பண்ணேன். ஆவரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 236 வந்து நான் க்ளோஸ் பண்ணேன். ஆவரேஜ் பண்ணி தான் ப்ராஃபிட்டில் வந்தேன், வேறு வழி இல்லையே, அதுதானே ஒரே ஆப்ஷனு இன்வெஸ்டிங்கில். அப்படி பண்ணி தான் இதில் வெளியே வந்தேன். ஆனால் நான் வெளியே அந்த $236 வெளியே வந்ததுக்கப்புறம் அது ஃபர்தராக $204 வரையும் கீழே வந்தான் மறுபடியும். அப்போ என்ன நினச்சேன்னா, அப்பா ஒரு வழியாக விற்றுட்டேன்டா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த $204 அகைன் வந்துட்டு அவன் போன ரேஞ்சு வந்து $340. அதுக்கப்புறம் அவன் எங்கேயுமே இறங்கவே இல்லை, அவன் பாட்டுன்னு போயிட்டான். ஏப்ரல் மாதத்துல இருந்து அவன் போன ரேஞ்சு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே $230 போயிட்டான். பார்த்துங்க, ஒரு 6 மாதத்தில் பணத்தை டபுள் ஆக்கிட்டான். நான் அப்போ நினச்சது வந்து எப்போ லாபத்தில் வந்துட்டோன்னு நினச்சேன். ஏன்னா அதுக்கப்புறம் $236 $204 கீழே வந்தான். எப்பா நல்லபடியாக இதில் ப்ராஃபிட்டில் வெளியே வந்துட்டு நான் சந்தோஷமாக இருந்தேன். அந்த $204 வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் அவன் $330 போயிட்டான். அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன், அடடா விட்டுட்டோமே அப்படின்னு. நம்மளோட இயல்பே அப்படி தான், இருக்கிற சந்தோஷத்தை கொண்டாடவே மாட்டோம், இல்லாதது தான் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்போம். அதில் எல்லாருமே ஒன்று தான், நம்ம எல்லாருமே. இது சைக்காலஜி, ஹியூமன் டிஃபெக்ட்ஸ், வேறு வழியே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் இப்படியாப்பட்ட எண்ணம் தான் தோணும், அதை மாற்ற முடியாது. அடுத்தது இந்த ஜோதி லேப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜோதி லேப் ஆமாம், அது $254 இப்போ ட்ரேட் ஆகுது. இதுவும் இறங்கிட்டு தாங்க இருக்குது. இதுவும் RSI ஓவர்சோல் ரீஜனில் தான் இருக்குது. ஓவர்சோல் RSIயில் 25 இருக்குது. இதுக்கு சப்போர்ட்டு இங்கே தாங்க இருக்குது, 226. இது இங்கேருந்து இன்னமும் இறங்கும். 226னா இங்கேருந்து இது இப்போ 254 இருக்குது. அப்போனா இன்னும் ஒரு 28 பாயிண்ட் இறங்க வேண்டியது இருக்குது. இதை நீங்கள் புதுசாக தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 226 ஃபஸ்ட் கிளாஸ் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா இவன் ஆல்ரெடி ஓவர்சோல் ரீஜனில் இருக்கான். இன்னும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா 226 இல்லைன்னா 242 கூட ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சார்ட்டில் இருக்குது. நீங்கள் புதுசாக பண்ணுற மாதிரி இருந்தால் 242 கொஞ்சம் ஷேரை வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் 226 வரும்போது கொஞ்சம் அங்கே போய் கன்சிடர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்படி தான் பண்ணிக்கணும். இது ஓவர்சோல் ரீஜனில் தான் இருக்குது. டெக்னிக்கல் பார்த்தா PE ரேஷியோ 20 கொஞ்சம் ஸ்லைட்டாக அபோவ் அதிகமாக தான் இருக்குது. டிவிடெண்ட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு நல்லா இருக்குது. டிவிடெண்ட்டு 1.37 கொடுக்குறாங்க. க்ரோத்தும் நல்லா தான் இருக்குது. நல்லா தாங்க இருக்குது இந்த ஷேரு. இந்த ப்ரைஸில் இந்த ஷேரை நம்ம பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஃபண்டமெண்டல் ஓகே தான். ஜோதி லேப் லிமிடெட்ஸில் இது இப்போவே எனக்கு தெரிஞ்சு ஓவர்சோல் ரீஜனில் இருக்குது 254. நான் சொன்ன மாதிரி 240 வந்தால் அங்கே நீங்கள் அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக இருந்தால் 240 நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஷேரை வாங்கிக்கோங்க. அது ஃபர்தராக இறங்குச்சுன்னா 226 கொஞ்சம் அக்குமுலேஷன் பண்ணுங்கள். டிவிடெண்ட்டு 1.37 கொடுக்குறான். ROC நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இந்த வேல்யூவேஷனில் இந்த ப்ரைஸில் இது இப்போ இருக்கிறது நல்லா தான் இருக்குது. அதனால தான் நான் இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும்னு சொல்கிறேன். இறங்குச்சுன்னா கண்டிப்பாக இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். லாங் டேர்ம் தான் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. இதோட 52 வீக் லோ 252. இது பக்கத்துலேயே வந்துட்டான். 254.65 இருக்குது. 252.80 தான் லோ. 423 வந்து ஹை, 52 வீக் ஹை. ஸோ இது வந்து ஸ்மால் கேப்பு. இது மெயின் வந்து FMCGயில் வருது. FMCGக்கே நேரம் சரியில்லை, அதனால தான் இந்த ஸ்டாக்ஸும் இறங்கிக்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் புதுசாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி அந்த 240லையும் 226லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ஃபண்டமெண்டலாக லாங் டேர்முக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். இது ஸ்மால் கேப்ஸு FMCG கம்பெனி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 6 ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன்.
இன்னொன்று லெமன் ட்ரீ கேட்டிருந்தாங்க, அதையும் பார்த்துடலாம். லெமன் ட்ரீ இதுதான் கடைசி கேட்டது. லெமன் ட்ரீ வந்து இப்போ ட்ரேட் ஆகுறது $142.32 ட்ரேட் ஆகுது. இதுக்கு சப்போர்ட்டு 137 தான் இருக்குது. இது ஏற்கனவே நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். 132 அடுத்த சப்போர்ட் இருக்குது. இதை இன்னும் ஓவர்சோல் ரீஜனில் வரல, கிட்ட நெருங்கிட்டான் ஓவர்சோல் ரீஜனில். இந்த ஐடிசி ஃபண்டமெண்டலாக ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது இன்னும் அடிப்பாங்கன்னு தான் தோணுது. ஆமாம், இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் அடி வாங்கிறதுக்கு தான். ஃபண்டமெண்டல் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பிஇ ரேஷியோ 50க்கு மேலே இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 10க்கு மேலே இருக்குது. ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா தான் இருக்குது. டிவிடெண்ட் சுத்தமாக இல்லை. எதுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்? டிவிடெண்ட்டே சுத்தமாக இல்லை. இவன் இறங்கிட்டு வேறு இருக்கிறான். இது ஸ்மால் கேப்பு. இவன் ஹோட்டல், ரெசார்ட்ஸ் அண்டு ரெஸ்டாரண்ட்டு அந்த ஃபீல்டில் இருக்குது. இந்த ஐடிசி ஹோட்டல் இந்த ஐடிசிலேருந்து பிரிஞ்சு வந்த இது தானே இது? ஆமாம், அதுலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் நினைக்கிறேன். இல்லை, அது ஐடிசி ஹோட்டல். இது லெமன் ட்ரீ, குழப்பிக்க வேணாம். இது லெமன் ட்ரீ. இது இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. 132 தான் அதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் மாதிரி இங்கே காட்டுறாங்க சார்ட்டில். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 137, அதுக்கப்புறம் 132, அதுக்கப்புறமும் அது கீழே இறங்குச்சுன்னா அதுக்கு இருக்குது சப்போர்ட்டுங்க, பக்கத்துலேயே இருக்குது. இப்போ 142 இருக்குது. இன்னும் 5 பாயிண்ட்டு கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது. இன்னும் ஒரு 5 பாயிண்ட்டு கீழே 132 இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 127. அதான் பக்கத்துலேயே தான் இருக்குது. இதோட ரேஞ்சே இவ்வளோ தான் இருக்கும் பொழுது. இந்த லெமன் ட்ரீ வந்து ஓவர் வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸு எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற ரேட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா இதில் எல்லாருமே இருக்கிறாங்க. எஃப்ஐஸ் இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, இன்சூரன்ஸ் கம்பெனி கம்மியாக வச்சுருக்கு, டிஐஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம இந்தியன் ஈக்விட்டி ஸ்டாக்ஸை முக்கால்வாசி நான் செக் பண்ணதில் இந்த டிஐஸ் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்காங்க. எஃப்ஐஸ் தான் நல்லா இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட்டை அவன் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டை செல் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே பாருங்கள் எஃப்ஐஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால தான் மார்க்கெட் ஒரு கிராஷ், இண்டெக்ஸ் ஒரு கிராஷ் வந்தால் எல்லா ஈக்விட்டி ஸ்டாக்ஸும் கதறுது. ஏன்னா அவன் தான் அதிகமாக வச்சுருக்கான். ப்ரொமோட்டர்ஸை விட அதிகமாக அவன் தான் வச்சுருக்கான் எஃப்ஐஸ். அப்போ அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்குது மார்க்கெட்டில். டிஐஸ் வந்து எல்லாத்துலேயும் இந்த சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த லெமன் ட்ரீ இது ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த ஃபண்டமெண்டலில் காட்டுது. அதனால் இது இன்னும் அடிக்க தான் செய்வாங்கன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது இந்த 132, 128, 120 இந்த ரேஞ்ச் வரும்போது தான் இதை பார்க்கணும். இப்போதைக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதை ஆவரேஜ் பண்ணால் மட்டும்தான். ஆவரேஜும் நான் சொன்ன மாதிரி ஒரு 130 வரும்போது ஆவரேஜ் பண்ணால் ஓரளவுக்கு நியரஸ்ட் த ப்ரைஸ் வரும். இல்லை நீங்கள் அதிகப்படியாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸு அந்த லெவல்ஸ் வரும்போது தான் உங்களுக்கான ப்ராஃபிட்டே ஜென்ரேட் ஆகும். அது வரையும் இந்த நஷ்ட சதவீதத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லை. எப்போவுமே அதுக்கு தான் ஸ்டாக்ஸை வாங்கும் போது கொஞ்சமாக வாங்கிக்கணுன்றது. அப்படி வாங்கினா மட்டும்தான் லாஸஸ் வந்தாலும் பெரிய லெவலில் மனசை போட்டு உறுத்தாது. இப்போ இந்த ஸ்டாக்ஸை யாராவது ஒருத்தர் ஒரு $180 வாங்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவன் போனதே அவ்வளோதான் இருக்குது. ஹை $180 ஒரு 1000 ஷேர் வாங்கிட்டாங்கன்னா $40,000 இந்நேரம் காலி ஆகிட்டுருக்கும். இவன் இன்னும் இறங்கிக்கிட்டு தான் இருப்பான்னு வேறு சார்ட்லேயும் இருக்குது, ஃபண்டமெண்டலும் இருக்குது. அப்போது இந்த இடத்துல இந்த $180 நம்ம வாங்குகிறோம், அங்கேனா ஒரு 50 ஷேர் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் இறங்க இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜெல்லாம் நம்ம வாங்கியிருந்தால் இந்நேரம் இந்த 142க்கு க்ளோஸ் த ப்ரைஸே நம்ம ஆவரேஜ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படி தான் வாங்கணும்னு சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெமன் ட்ரீ மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா அது ஓவர் வேல்யூவேஷனில், அதிகப்படியான ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது. இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பார்க்கலாம். இந்த ஆடியோவில் நான் சொல்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பையிங் ரெக்கமெண்டேஷனோ இல்லை செல்லிங் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறது. எந்த இடம் வரையும் இந்த மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி.
இதில் வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது இந்த ஷேர்ஸை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ. ஏன்னா அதுக்கான அங்கீகாரமும் எனக்கு கிடையாது. நான் செபியில் ரிஜிஸ்டர் பண்ண பர்சனும் கிடையாது. அதனால் எந்த ஒரு முடிவுமே நீங்கள் தான் எடுக்கணும். இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை தொடர்பு கொள்ளணும். நன்றி, வணக்கம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.